கல்லறையில் நடைபெற்ற கல்லறை திருவிழாவில் 1000 பேருக்கு மெழுகுவர்த்தி மற்றும் பூக்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா வழங்கினார். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களால் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் கிறிஸ்துவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்வார்கள். அதன்படி நேற்று கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி கிறிஸ்துவ கல்லறைகளில் இறந்தவர்களின் நினைவை போற்றும் கல்லறை திருநாள் நடைபெற்றது. இதில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா மறைந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய சிறப்பு பிரார்த்தனை செய்து மூதாதையர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த திரண்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மெழுகுவர்த்தி மற்றும் பூக்களை வழங்கினார். அப்பொழுது அவர் பேசுகையில், மறைந்தவர்களின் நினைவுகள் நம் மனதில் நீங்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற நற்செயல்களையும் அன்பையும் நினைவு கூர்ந்து தொடர்வோம். இன்று நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் அவர்களின் ஆத்மா அமைதியடைய செய்யும் பிரகாசமான பிரார்த்தனையாகும். மக்கள் தங்கள் வீடுகளில் மறைந்த உறவினர்களின் நினைவை போற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த உணர்வுபூர்வமான தளத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் பேசியுள்ளார். மேலும் கல்லறைகளை அலங்கரிக்கும் வகையில் புதுச்சேரிக்கு பெங்களூருவில் இருந்து விதவிதமான வண்ணங்களில் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்க பாருங்க கன்னிக்கோவில் பகுதியில் ஜப்பான் ஷீட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் இணைந்து நடத்திய உலக சாதனைகளுக்கு பாராட்டு விழா சாண்டிலன் அவர்களின் தலைமையில் துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஜப்பான் ஷூட்டோ ரியூ கராத்தே பயிற்சி பள்ளி மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் இணைந்து நடத்தும் கராத்தே, சிலம்பு, யோகா துவக்க விழா மற்றும் அப்துல் கலாம் ஓவியம் குளோபல் உலக சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்ட்லியன் அவர்கள் தலைமை தாங்கினார். ஜமுனா ரவி அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் புனித அன்னாள் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு கராத்தே, சிலம்பு, யோகா போன்ற நிகழ்வுகளை செய்து காட்டினார்கள். அவர்களை சிறப்பு அழைப்பாளர்கள் பாராட்டினார்கள். அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்ட்லியன் பேசுகையில், மாணவ மாணவிகள் விளையாட்டுத் துறையில் மென்மேலும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு எந்த நேரத்திலும் நான் உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் இன்னும் சில விஷயங்களை நிகழ்ச்சியில் கூறினார். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கூறுகையில், ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழி ஏற்ப வாழ்ந்த காலங்களை விட தற்பொழுது வாழ்கின்ற காலங்களில் ஆள் பாதி அறிவு பாதி என்று வாழ வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் முன்னேறுவதற்கு கல்வி ஒரு முக்கியமாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் கூறுகையில், தற்பொழுது உணவு பழக்க வழக்கங்களில் பலதரப்பட்ட நோய்கள் நம்மளை தாக்குகிறது. அதற்கு எதிர்கொள்வதற்காகவே உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மாணவ மாணவிகள் சில நேரங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சிலம்பு, கராத்தா, யோகா போன்ற விஷயங்களை செயல்படுத்தினால் தீய செயல்களில் இருந்து வெளிவருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறினார். பிறகு உலக சாதனையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி மாணவர்களை கௌரவித்தார். இந்த ஏற்பாட்டினை சிலம்பு மாஸ்டர் முனியப்பன், உடற்கல்வி ஆசிரியர் கராத்தே மற்றும் யோகா மாஸ்டர் ரவிச்சந்திரன் செய்திருந்தனர். இதில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர் கலாம் இயக்கத்தில் இளைஞர் அணி தலைவருமான அரவிந்த் அவர்கள் நன்றி உரை கூறினார். புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி அரசு அங்கீகாரம் பெற்று 3ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரி முருங்கப்பாக்கம் மதர் தெரசா மேல்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாநில மற்றும் தேசிய அளவில் பல சாதனைகள் செய்து வரும்
புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி அரசு அங்கீகாரம் பெற்று 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் கராத்தே பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற பயிற்சி முகாமில் கத்தா மற்றும் குமித்தே எனும் இரு பிரிவுகளின் கீழ் குழந்தைகள் பயிற்சி பெற்றனர். புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைமை ஆசிரியர் ஷிஹான் ராஜசேகர் அவர்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக பயிற்சிகள் அளித்தனர். முகாமின் முடிவில் மதர் தெரசா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் பப்பின் சார்லஸ் மற்றும் அன்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் குரூப்ஸ் நிறுவனரும் தொழிலதிபருமான அன்பரசு அவர்கள் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கினார். முடிவில் இவ்வாண்டில் சிறந்த மாணவருக்கான சிறப்பு பரிசை இவ்வாண்டின் கராத்தா போட்டிகளில் அதிக முதற் பரிசு பெற்ற மாணவன் சக்தி சரவணன் வென்றார். இதில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மூத்த மாணவ மாணவிகள் சென்சாய் ஜானகிராமன், லக்ஷ்மி செம்பைகள், தருண், ஜெயபிரியன், கிருஷ்ணபிரியன் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உருளையன்பேட்டை தொகுதியில் லாயல் ஃபேன்ஸ் எஸ்டிஆர் கிளை நற்பணி மன்றம் தொடங்கியது. நடிகர் சிலம்பரசன் ஆணைப்படியும் அகில இந்திய தலைவர் TR வாசு அவர்களின் வழிகாட்டுதல் படியும் இன்று தொடங்கப்பட்ட சிலம்பரசன் நற்பணி மன்ற தொடக்க விழாவில் புதுச்சேரி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக மழையங்கி, அரிசி, கோதுமை, சர்க்கரை, பேரிச்சப்பழம் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக், பேனா போன்ற பொருட்களும் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியினை லாயல் ஃபேன்ஸ் சிலம்பரசன் ரசிகர் மன்ற தலைவர் கவியரசன், துணைத் தலைவர் சாம்ராஜ், செயலாளர் ஸ்டீபன் ராஜ், பொருளாளர் அறிவலன், துணை செயலாளர் மோசஸ், துணை பொருளாளர் கபிலன், ஆலோசகர் ஜான் கபில் ஆகியோர் நிகழ்ச்சியினை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் புதுச்சேரி சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தினர் திரளானோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி பொதுநல அமைப்புகள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்தி வரும் நிலையை கண்டித்து மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் பொதுநல அமைப்புகள் சார்பாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களின் தலைமையில் புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்தில் ஒன்று கூடி மின்துறை வரை பேரணியாக சென்று மின்துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின் கட்டண உயர்வு, ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டம் போன்றவற்றை கைவிடுமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி முதல்வர், மின்துறை அமைச்சர், மின்துறை அரசு செயலாளர், மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஆகியோருக்கு மனு வழங்கினர்.
உலக அமைதி தின விழா வருகின்ற 11ஆம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது என உலக சமாதான தூதுவர் குருமகான் தெரிவித்தார். 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போரில்லா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிட அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனிதனின் 4வது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் என்று தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 11ஆம் தேதி காலை 11:11 உங்கள் இடத்தில் இருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்ட அவர் இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகின்ற 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 வரை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசுவாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். மேலும் திருவாங்கூர் அரசு குடும்ப நிலை அவிட்டம் திருநாள் ஆதித்யா வர்மான் தம்பூரான், திருவாங்கூர் அரசு குடும்ப இனவரசர் அவிட்டம் திருநாள் வர்மா தம்பூரான், வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், அமபதி தூதுவர்கள், கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த செய்தி நல்ல செய்தியா? நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12, இழுத்தல் 1, 2, 3, நிறுத்தல் 4, 5, 6, விடுதல் 7, 8, 9, அமைதி 10. மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ரகு, நெசவாளர் நகர் பாபு, சாந்தகுமார், விஜி, அருணாச்சலம், யாசின் ஏற்பாட்டில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு, சுற்றுலாத்துறை மற்றும் பல்வி கல்வித்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. டெல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடந்த 27ஆம் தேதி துவங்கி கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு, சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள், பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் போட்டியை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் பழைய சாராய ஆலை, ஓட்டல் அதித்தி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்புத்துறை மற்றும் டூப்ளெக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலையில் முடிவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாரத்தான் போட்டியாளர்கள் சாலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் கேட்டுக் கொள்கிறோம். சாலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
பொதுமக்கள் அனைவரும் அவர்களுக்கு வழிவிட்டு போட்டி நடைபெற ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாலை மேம்படுத்தும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ரூபாய் 25.4 கோடி மதிப்பீட்டில் கணபதி செட்டிக்குளம் முதல் சிவாஜி சிலை வரை NH 332A ECR சாலையில் 2786 மீட்டர் RCC வாய்க்கால், 1548 மீட்டர் RCC ஜெர்சி டைப் சென்டர் மீடியன் உடன் கூடிய 14 கிலோமீட்டர் தார் சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சின்னக்காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசுவாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இருங்க அப்படியே இருங்க. முள்ளோடை தானியங்கி துணை மின் நிலையம் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட முள்ளோடை தானியங்கி துணை மின் நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறை மற்றும் அலுவலக கட்டிடம் சேதமடைந்துள்ளது. இதனை பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் 48,35,000 ரூபாய் செலவில் சீரமைப்பு செய்து புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், மின்துறை தானியங்கி துணை மின் நிலைய பிரிவு செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, இளநிலை பொறியாளர் அஜித்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மதிகிருஷ்ணாபுரம் மூர்த்திக்குப்பம் மெயின் ரோடு உச்சிமேடு கிராமத்தில் உள்ள காந்தி நகரில் பிரதான சாலை மற்றும் 4வது குறுக்கு வீதி தார் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 27,35,983 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அங்கிருந்து திருப்பி வெளியில் வந்து அது ஒரு நம்மகிட்ட ஒரே ஒரு நீங்க வாங்கிங்க மேஸ்திரி. ஓகே. பிறந்தநாள் கொண்டாடிய லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறு ஏந்தி தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மலர் தூவி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார்.
புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், பிரமுகர்கள் என அனைவரும் நேரில் வந்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தொகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மேடையில் வழங்கப்பட்டது. இதற்கு ஒருபடி மேலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் 1000 பெண்கள் ஒன்று கூடி முளைப்பாரி ஏந்தி தொகுதி முழுவதும் வலம் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பூக்கள் தூவி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் சுமார் 5000 பேருக்கு கறி விருந்து அளிக்கப்பட்டது. இதில் தொகுதி முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆண்கள், பெண்கள் என அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். க்ளோஸாக அப்படியே போயிட்டே இருக்கு.